Hi students, நம்ம போன வீடியோல இந்த சப்போர்ட்டிங் வெர்பு am, is, are அதெல்லாம் வச்சு எப்படி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயலை சொல்றது அப்படின்னு கத்துக்கிட்டோம். இப்போ அதே am, is, are அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு. இன்ட்ரடியூஸ்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்துறதுக்கு, இல்ல இவர் தான் அது, அதுதான் அந்த பொருள் தான் இது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத கத்துக்கலாம். ஐ ஆம் ஹர் அப்படின்னு சொல்லும்போது வேற ஏதோ சொல்ல போறோம் அதுக்கப்புறம். என்னங்க, நான் அவளது, ஆர் நான் அவளோட, யூ ஆர் மை நீ என்னுடைய, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஏதோ ஒரு உறவு சொல்ல போறோம். வி ஆர் ஹிஸ் நாங்க இல்லைன்னா அவனோட, தே ஆர் யுவர் அவர்கள் உன்னுடைய, ஹி இஸ் ஹிஸ் அவன் அவனோட அப்படின்னு சொல்றதுக்கு இதை சொல்லுவோம். ஷீ இஸ் அவர் அவள் நம்முடைய. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கத்துக்கிட்ட வார்த்தை தான். பட் இப்போ இல்லை, இந்த சப்போர்ட்டிங் வெர்பு ஈஸு ஆறு ஆம்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம கற்று நல்லா கவனிங்க. நான் படிக்கிறது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கவனிங்க. ஹி இஸ் மை கிராண்ட் ஃபாதர், ஷீ இஸ் யுவர் ஆண்ட், ஐ ஆம் ஹர் மதர், யூ are his father, they are my parents, we are his aunts, I am your brother, she is my mother, they are my uncles. ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ஈஸு ஆறு அதெல்லாம் வந்து நம்ம பக்கத்துல அந்த ஒரு வெர்பே இல்லை பாருங்க, இன்னொரு ஆளை குறிக்கிற சொல் தான் வருது. இப்போ எந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அதாவது இவங்க இன்னும் எனக்கு கிராண்ட் ஃபாதர் இப்போ இருக்காங்க, இன்னும் அவங்க முன்னாடி இருந்தவங்க இல்லை, இனிமேல் வரப்போறவங்க இல்லை. அந்த மாதிரியான சமயத்துல இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லும்போது இதே சப்போர்ட்டிங் வெர்பை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதுல எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான், எதுவுமே புது வார்த்தைகள் கிடையாது. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணி உங்களுக்கு தமிழ் என்ன அர்த்தம் புரியுதுன்னு ஒரு தரம் பார்த்துக்குங்க. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, நான் தமிழ்ல திருப்பி அர்த்தம் சொல்றேன் அதுக்கு ரெசியூம் பண்ணும்போது. சரி, இப்போ வீடியோ திருப்பி ரன் பண்றீங்களா? இப்போ நான் அர்த்தம் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்ச அர்த்தமும் நான் சொல்ற அர்த்தமும் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அவர் எனது தாத்தா, அவள் உனது அத்தை, நான் அவளுடைய அம்மா, நீ அவனுடைய அப்பா, அவர்கள் என்னுடைய பெற்றோர், நாங்கள் அவனுடைய அத்தைகள், நான் உன்னுடைய அண்ணனோ தம்பியோ, அவர்கள் இல்ல அவள் என்னுடைய அம்மா, அவர்கள் என்னுடைய மாமாக்கள். உங்களுக்கு நீங்க புரிஞ்ச அர்த்தமா இப்ப நான் சொன்னது மேட்ச் ஆகுதா? சரியா மேட்ச் ஆகுதுனாக்கா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம், இங்கிலீஷ் நல்லா கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. இப்போ நம்ம வேற என்ன நீங்க இதுல கவனிக்கிறீங்கன்ற ஒரு தான் பார்த்துக்குங்க. அதை பத்தி ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிஷம் நான் அதை பத்தி சொல்றேன். யோசிச்சிட்டீங்களா? இப்ப ரன் பண்ணுங்க. ஸோ நம்ம கத்துக்கிட்ட இந்த ஆம், ஈஸ், ஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம அதே போல தான் யூஸ் பண்றோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், பக்கத்துல ஒரு வெர்ப் இல்லை, அந்த ஐஎன்ஜி வேர்டு இருக்கிற வெர்ப் இல்லை. அது வந்து வெர்பும் ஒரு ஐஎன்ஜி சேர்ந்தாக்க ஒரு செயலை குறிக்கும். இது எல்லாமே இன்ட்ரடக்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஈஸு ஆம் ஆர் நம்ம எப்படி ஒரு நடந்துகிட்டு இருக்க செயலுக்கு சொல்றோமோ அதே போல இப்போ இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் உறவு முறைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ ஆடியோ பார்ட் இதை மட்டும் திருப்பி திருப்பி கேளுங்க. நீங்க கேட்க நான் சொல்றது போல நல்லா மனசுல பதிவு. ஆல் தி பெஸ்ட்.